கைஸ், நாம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கக்கூடியது லேபடோர் நேச்சர் பார்க்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய சேர்மன் போர்டு வாக்கு, அதோடு சேர்ந்து லேபடோர் நேச்சர் கோஸ்டல் வாக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு. இந்த வழியை போல தான் புக்கித் சேர்மன் போர்டு வாக்குன்னு சொல்கிறாங்க. நாம் இன்றைக்கி இந்த புக்கித் சேர்மன் போர்டு வாக்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து லேபடோர் நேச்சர் கோஸ்டல் வாக்குன்னு சொல்கிறாங்க. நாம் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி புக்கித் சேர்மன் போர்டு வாக்கு இந்த ப்ளூ கலரோட இருக்கிறதோட அதை முடிக்கிறது. நம்ம அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூவாக போய் ஹார்பர் ஃப்ரண்ட் எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு ஹார்பர் ஃப்ரண்ட் எம்ஆர்டி ஸ்டேஷன் வர போகிறது தான் இந்த லேபடோர் நேச்சர் கோஸ்டல் வாக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2.1 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த லேபடோர் நேச்சர் கோஸ்டல் வாக் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கைலைன் வியூவோடு நமக்கு போயிட்டு வரைக்கும் நல்ல ஒரு இடமா இருக்குது. நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கிறது தான் அந்த புக்கித் சேர்மன் போர்டு வாக்குன்னு சொல்கிறது. கடலுக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய இந்த போர்டு வாக்கு பார்க்க ஒரு நல்ல அழகாக லுக்காகவும் இருக்குது. நாம் அப்படியே போகும்போது இந்த கடலில் மீன்களெல்லாம் பார்த்துட்டு போகிறக்கு வசதியாக இருக்குது. ஒரு இயற்கைக்குள்ளால் போன ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது நாம் அந்த போர்டு வாக்கில் நடந்து போகும்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்கை வியூவிலே நிறையா இடங்களை பார்க்கலாம். இந்த செந்தோசா ஐலண்டு இதெல்லாம் பார்த்துட்டு போகிறக்கே நல்ல வசதியான இடமா இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் வரும்போது நம்ம போட்டெல்லாம் பார்க்கலாம் நிறையா. நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது இந்த இடங்கள் வரும்போது. அதே போல் இந்த இடங்களில் நம்ம போட்டெல்லாம் பார்க்கலாம்னு சொன்னால இந்த ஒரு போட்டு வரதை பார்க்குறேன், நல்லாயிருக்கு. இந்த புக்கித் சேர்மன் போர்டு வாக்கிலே நமக்கு ஒரு நல்ல வியூ. இந்த இடங்களில் நமக்கு மீன் பிடிக்க அலௌடு கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல நேச்சர் போர்டு வாக்கோட இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம மீன் பிடிக்கலாம் அலௌடு கிடையாது. கடற்கரையிலே நடந்து போகும்போது ஒரு சின்ன அலைகள் இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இங்கெல்லாம் அலைகளெல்லாம் சின்ன அலைகளாக தான் இருக்குது. பெருசாட்ட அந்த ஃபோர்ஸாலாம் இல்லை, லைட்டாகவே இருக்குது. அது வந்து நமக்கு பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல அழகான ப்ளூ வாட்டர் இருக்குது நடந்து போகும்போது. இந்த போர்டு வாக்கில் நம்ம நடந்து போகும்போதே இந்த மரங்களெல்லாம் கவர் பண்ணியிருக்கக்கூடிய இடமும் நல்ல அழகான லுக்காகவும் இருக்குது. இந்த கோஸ்டல் வாக்கில் நம்ம நடந்து வரும்போதே இந்த இடத்துல பார்க்கலாம் பழைய காலத்தில் உள்ள அந்த சுவர்களெல்லாம் அப்படியே இதில் இருக்கிறத பார்க்கலாம். அப்படி அந்த சுவரெல்லாம் எதுவுமே எடுக்காமல் அப்படியே இருக்கிறது பார்க்க நமக்கு ஒரு நல்ல அழகான வியூவாக தெரியுது.
குழந்தைகளோட அந்த ஸ்கூட்டரில் வந்துட்டு போகிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. ஏன்னா அந்த ஃப்ளோரிங் நல்லா ஒரு அழகான ஃப்ளோரிங் இருக்குது. இந்த இடங்கள்லாம் நம்ம இந்த போட்டு போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமாட்டம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம உத்து பார்க்கும்போதே தெரியுது, நல்ல அழகான சின்ன சின்ன மீன்களெல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. அதுவும் குரூப்பாக அதில் இந்த இடங்களில் நம்ம பார்க்கலாம். அந்த இடங்களில் எல்லாமே சைஸ் பார்த்தா அந்த நெத்தலி மீன் சைஸ்லேயே தான் இருக்குது. இந்த இடங்களில் நமக்கு ஒரு நல்ல ஒரு அழகான வியூவும் அதே போல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ நிற்கிறது தான் லேபடோர் நேச்சர் கோஸ்டல் வாக். இந்த இடங்களில் என்னென்ன இடங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. இங்கே என்னென்ன பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மட் ஸ்கிப்பரு, உடும்பு, மீன்கொத்தி பறவைகள் அப்படியெல்லாம் நிறையா பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர்டு வாக்கில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஜஸ்ட்டு போர்டு வாக் மட்டும் இல்லாமல் நாம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல இடம் போல் ஒரு பெரிய கிரவுண்டாட்டே கொடுத்துருக்குது. ஒரு நல்ல அழகான இடமா இருக்குது. இதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷிங் பண்ணக்கூடாது, குப்பைகளை போடக்கூடாது, கேம்பிங் பண்ணக்கூடாது, சைக்கிளிங் பண்ணக்கூடாது, அதே போல் ஸ்விம்மிங் டைவிங் பண்ணக்கூடாது. அதே போல் நாய்களை கொண்டு வந்தால் நம்ம கயத்தோடு பிடிச்சிருக்கணும். மோட்டார் வெஹிக்கிளெல்லாம் உள்ள அலோடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு இடமா இருக்குது. இந்த இடத்துக்குள்ள ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாதுக்கும் அலோடு இல்லை. இது வந்து கெப்பல் பே. நம்ம இப்போ நிற்கிறது தான் அந்த கெப்பல் பேயோட சேர்ந்த இடம். நல்ல ஒரு அழகான லுக்காட்டம் இருக்குது இந்த இடங்களில். நம்ம அந்த கடற்கரைக்கு பக்கத்தில் நின்று நம்ம எல்லாத்தையும் ரசிக்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. இந்த கடற்கரையில் நின்று நம்ம ரசிக்கிறதுக்கும் பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த இடங்கள். இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவும் இருக்குது. இந்த இடத்துக்குள்ளார எல்லோரும் அலோட் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல நம்ம எல்லா விதமான போட்டெல்லாம் பார்க்கலாம். சின்ன சைஸ் போட்டிலேருந்து பெரிய சைஸ் போட்டு வரை எல்லாமே பார்க்கலாம் இந்த இடத்துல. அப்படி இந்த இடத்துல நல்ல ஒரு வியூவாட்டாக இருக்குது. நம்ம பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கப்பல் பே. நாம் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடியது அந்த கப்பல் பேயோட சேர்ந்த இடம். நல்ல ஒரு அழகான வியூ. நமக்கு இந்த இடத்துல பேக்ரவுண்டில் அந்த போட்டோடு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாட்டாக இருக்குது. இந்த லேபடோர் நேச்சர் கோஸ்டல் வாக்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சார்மின் போர்டு வாக்கு, அந்த சார்மின் போர்டு வாக்கை தாண்டி வரும்போது தான் நம்ம லேபடோர் நேச்சர் கோஸ்டல் வாக்கு. அதோடு சேர்ந்து நம்ம இந்த கெப்பல் பேக்கு போகிறதுக்கெல்லாம் நல்ல இடமா இருக்குது. சின்ன போட்லேருந்து பெரிய போட்லேருந்து எல்லாமே நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கெப்பல் பே. நாம் அப்படியே பார்த்துட்டே போகிறதுக்கு ஒரு நல்ல இடங்கள். அதே போல் இந்த இடங்களில்
இந்த போர்டு வாக்கும் சும்மா சின்ன போர்டு வாக்கு கிடையாது, நல்ல ஒரு அழகான போர்டு வாக்கு. நம்ம இப்போ சைக்கிளிங் போனோம்னாலும் இந்த இடங்களில் சைக்கிளில் அப்படியே போயிட்டு வந்துடலாம், இல்லை ஒரு ஸ்கேட்டிங்கில் போனோம்னாலும் போயிட்டு வரலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த போர்டு வாக்குமே. நைட்டு பார்க்கும்போது இன்னும் நல்ல அழகாக இருக்கும். ஏன்னா அந்த இடங்களில் வச்சுருக்கக்கூடிய லைட்டுகள் எல்லாம் இன்னும் பார்க்க நல்ல அழகான லுக்கை கொடுக்கும் இந்த இடங்களில். இந்த கெப்பல் பே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த போட்டு உள்ள இடங்களே பார்க்கவும் நல்ல ஒரு வியூ. நிறைய விதமான போட்டுகளெல்லாம் உள்ள நிற்கிது, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வர. இதிலே லக்ஸரி மாடலெல்லாம் இருக்குது நம்ம அதில் வெளியே நின்று பார்க்கும்போது. ஃபுல்லாகவே இந்த போட்டெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த இடம் ஒரு நல்ல வியூவாட்டாக இருக்குது. நாம் இப்போ நிற்கிறது அந்த கெப்பல் பே. எல்லா விதமான போட்டெல்லாம் நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். சின்ன சைஸ் போட்டிலேருந்து எல்லா விதமான போட்டையும் நம்ம இந்த இடத்துக்குள்ளார பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இடமா இருக்குது. பார்க்கும்போதே தெரியும் நமக்கு இந்த இடங்கள்லேருந்து பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடம். நம்ம ஒரு நல்ல ஒரு செல்ஃபி ஸ்டிக்கோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்தோம்னா நல்லாயிருக்கும். ட்ரைபாடோட வந்தோம்னா நம்ம நினச்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்தோம்னா அந்த இடங்களில் நல்லபடியாக ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்க நல்ல இடமா இருக்குது. நம்ம இந்த இடங்கள்லாம் ஈவினிங் டைமில் வந்தோம்னா நல்ல ஒரு அழகான வியூன்னு சொல்லலாம். அதே போல் காலையிலேயோ சாயந்தரமோ நம்ம இந்த இடங்களில் ஒரு ஜாகிங் போயிட்டு வரைக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கெப்பல் பேயோட சேர்ந்த லேப்ரடார் நேச்சர் கோஸ்டல் வாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.